30 பாயிண்ட்ஸ் இருந்தா லைஃப் ரைஸ் ஆகும். 15 பாயிண்ட்ஸ் இருந்தா ஸ்ட்ரகிள் வரும். உங்களோட ஹாரோஸ்கோப்ல உங்க ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியுமா? வணக்கம், நமஸ்காரம். ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய அங்கங்கள் இருக்கு. ராசி இருக்கு, தசாம்சம் இருக்கு, நவாம்சம் இருக்கு, திசா புக்தி இருக்கு. அதே மாதிரி அஷ்டவர்க்கம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இருக்கு. ஜோதிடம் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி உள்ள போயிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்ல ஒரு ஆஸ்பெக்டோட ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, வீக்னஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த அஷ்டவர்க்கத்தோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆங்கிள்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஆங்கிள்லேருந்து வீக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளானட் ஒரு அம்சத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு அம்சத்தில் வீக்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுதான் நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இந்த கட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, இதுலேருந்து பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இதுலேருந்து பார்த்தா வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, எப்படி நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். அதுக்கு தான் நம்ம அஷ்டவர்க்கத்தை யூஸ் பண்ணுவோம். அஷ்டவர்க்கம் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ராசியை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேல்குலேஷனில் அவங்க அந்த ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தை கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மேஷ லக்னம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட் 20ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம், ஹையஸ்டா 36, 37ஆகவும் போகலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது அஷ்டவர்க்கம் ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்பில் எந்தெந்த கட்டத்துக்கு 30+ இருக்கோ அப்போ அந்த கட்டம் அவங்களுக்கு ரொம்ப ஹாரோஸ்கோப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்தெந்த கட்டம் 20, 25, 26 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கோ அது ஆவரேஜாக இருக்குது, பட் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் குட் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த கட்டம் பிலோ 20 இருக்குது, 15, 16, 17 அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த கட்டம் வீக் அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுவோம். ஸோ இந்த அஷ்டவர்க்கம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகம் மேட்சிங்க்கு வருது, லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது அவங்க ஷுவர் ஷார்ட்டாக கேட்கறது மாங்கல்ய தோஷம் இருக்குன்றாங்க, கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப் சரியாக அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது, வெதர் இட் இஸ் ஸ்ட்ராங் ஆர் வீக் அப்படின்னு ஜட்ஜே பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நவாம்சத்தில் அஷ்டவர்க்கத்தை செக் பண்ணும்போது 7 குடையவன், 5 குடையவன், 10 குடையவன் இதெல்லாம் எந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இந்த அஷ்டவர்க்கத்தோட யூசேஜ் மல்டிபிள், பட் நிறைய பேருக்கு அஷ்டவர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டவர்க்கம் ட்வின் பேபி சார்ட்ஸ் அப்படின்றதுலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்வின்ஸ் பற்றின ஹாரோஸ்கோப்பில் நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பேசியிருக்கேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, 2 ட்வின்னுக்கும் ஒரே ஜாதகம். இப்போது ஏ ட்வின், பி ட்வின் 2 minutes தாண்டி பிறந்திருக்காங்க, ஆனால் 2 பேருக்கும் ஒரே ஜாதகம், ஒரே மாதிரி லைஃப் இருக்கும்னு நினைப்பாங்க. பட் தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். 2 பேருக்கும் டோட்டலி லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கும் நம்ம அஷ்டவர்க்கத்தை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அஷ்டவர்க்கத்துக்கு மல்டிபிள் யூசேஜஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ரென்த் அனாலிசிஸோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு அஷ்டவர்க்கத்தை பற்றி கற்றுக்கணும், இல்லை அஷ்டவர்க்கம் என் ஹாரோஸ்கோப்பில் எப்படி பார்க்கணும், இல்லை நான் ஜோதிடம் பேசிக்ஸ் கற்றுருக்கேன், எனக்கு அஷ்டவர்க்கம் பற்றி கற்றுக்கணும்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மேலும் நிறைய விஷயங்கள் அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், மண்டேன் அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், டாரோ கார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.